இந்த வீடியோவில் அசாட் பிரைவேட் லிமிடெட், ஏசிஹெச் பிரைவேட் லிமிடெட், ஐஎஃப்சிசி இன்னும் என்னென்னலாம் பேர் வருமோ அந்தந்த பேர்ல எல்லாம் ஒரு கம்பெனி ரன் ஆகும். அந்த கம்பெனியில் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் என்னோட கமெண்ட்ஸில் வந்து ஐயோ நான் ஏமாந்துட்டேன், நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கான கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கொஸ்டின்ஸ் தான் இது, அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. இதில் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஏமாற்றிட்டு இருக்கவங்களாலும் சரி, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹையஸ், நம்ம அசாட் அப்படிங்கிற கம்பெனி பற்றி, ஏசிஹெச் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி பற்றி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு. என்னென்ன நடக்குதுன்னு A to Z எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் அதை பற்றி வீடியோ செய்யாமல் போடணும்னு நான் விட்டுட்டேன் டோட்டலாகவே. ஸோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 பிரான்ச் இருந்திருக்கும். அத்திப்பாளையத்தில் ஒரு பிரான்ச்சு, திருப்பூரில் பெருமாநல்லூர் போகிற வழியில் ஒரு பிரான்ச்சு, இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா கணுவாயில் ஒரு பிரான்ச்சு. இந்த 3 பிரான்ச் தான் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. இப்போ என்னடான்னா கிட்டத்தட்ட எனக்கு என் கண்ணு முன்னாடியே வீரமாண்டிபுரியில் ஒரு பிரான்ச்சு, மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிரான்ச்சு, அவனாசியில் ஒரு பிரான்ச்சு, திருப்பூரில் ஒரு பிரான்ச்சு, அத்திப்பாளையத்தில் அவ்வளோ பெரிய பிரான்ச்சு. இப்போ நான் அத்திப்பாளையத்தில் அடிக்கடி போக வேண்டிய வேலையாக போகிறேன். ஸோ இப்போ பார்த்தா அவ்வளோ பிரான்ச்சு, அத்தனை பசங்க இருக்காங்க. டெய்லி ஒரு 200-300 பசங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 200-300 பசங்க எல்லாம் சின்ன பசங்க தான், எல்லாம் ஒரு 25 பிலோ தான் இருப்பாங்க ஏஜ். ஸோ எல்லாம் அந்த பசங்க தான். ஸோ இவங்களுக்கான கொஸ்டின்ஸ் தான் அது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இவங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் தப்பிச்சு வெளியே வந்துட்டு நான் அந்த 2000 ரூபா கட்டி வெளியே வரவங்கள ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு வந்துக்கலாம். இதில் பாதிக்கப்படுற விக்டிம்ஸ் இவங்க எத்தனை கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டுருப்பான். ஸோ இங்கே ஒர்க் இருக்குன்னு நம்பி கிளம்பி வந்து 2000 ரூபா பே பண்ணி ஒரு 3 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் ஓடி போகிறவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இவங்களோட பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா ப்ளஸ் ஒரு 3 நாள் இருந்த மன உளைச்சல் மட்டும்தான் இவங்களோட பாதிப்பு. இந்த 2000 ரூபாயும் பெரிய அமௌண்ட்டு தான். பட் இதை வந்து நம்ம ஒரு கேட்டகரியில் வச்சுக்கலாம். இவங்ககிட்ட எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதில் வந்து சின்ன சின்ன இது இருக்குது. அது வந்து இவங்களோட பிரச்சனையை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். செகண்டு இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000லேருந்து 50,000 அந்த ஜாயின் பண்ணி அந்த 3 நாளில் ட்ரைனிங் அட்டன் பண்ணி டோட்டலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதில் வருமானம் வரும்னு நம்பி 50,000 கட்டிட்டு ஐயோ பணம் போச்சுன்னு ஒரு 2-3 நாளே தெரிஞ்சு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து அழுகிறவங்க தான் இந்த செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் லிஸ்ட்லேயே எடுத்துக்கூடாது. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னை பொறுத்த வரைக்கும் மூளை கொஞ்சம் கூட வேலை செய்யாதவங்க, மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாரு, அவங்க தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 கட்டி 3 மாதம் 4 மாதம் உள்ளே இருந்து அப்புறமா தெரியும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரியுறவங்க. இவங்களுக்கு புரிய ரொம்ப லேட் ஆகும். பட் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் இல்லை. அது என்னங்கிறது கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 கேட்டகரியில் இந்த 2வது கேட்டகரிக்கிட்ட தான் நான் பேச போகிறேன். 2வது கேட்டகரிகிட்ட இவங்களுக்கு வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, இந்த கம்பெனி எப்படியா நிறுத்தி ஆகணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, எனக்கு டைம் இல்லை, நான் பர்சனல் ஒர்க்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னோட ஒர்க்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால இதில் நான் வந்து என்னால் வந்து கேர் பண்ணிக்க முடியல. ஸோ அதுதான் இப்போ அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ப்ரோ இந்த கம்பெனி எப்படியாவது நிறுத்தணும் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வந்து அழுகிறது. ஏன்யா உங்களோட பிரச்சனையை உங்களாலேயே ஃபேஸ் பண்ண முடியல. எல்லாமே 25 பிலோ தான். மோஸ்ட்லி வந்து 2K கிட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரச்சனையை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல. நீங்கள்லாம் எப்படி நாளைக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள்லாம் எப்படி குரல் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒன்று போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அந்த போலீஸ் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது கூட நான் வந்து ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸில் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன். யாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல. செகண்ட் கேட்டகரி போலீஸ் கம்ப்ளைண்ட் பயமாக இருந்தால் ஒன்று பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். பேரண்ட்ஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் எங்கேயோ போய் அசாட் கம்பெனிக்கு உள்ளே போய் அங்கே சீனியர்னு சொல்லி கண்டவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்க முடியுது. ஒரு தப்பு பண்ணிவிட்டு இது வந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு ஏன் பேரண்ட்ஸை பேச தெரியல? அது ஒரு கேட்டகரி. இது ஒரு கொஸ்டின். 3வது, நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தையே உங்களால் தைரியமாக எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னா நாளைக்கு சொசைட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமாக இருக்க போகிறதில்ல. உங்களோட சொசைட்டிக்கு நீங்கள் குரல் கொடுக்க போகிறதில்ல. சொசைட்டிக்கு குரல் கொடுக்காட்டி நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபோட ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்களாம் எப்படிடா நாளைக்கெல்லாம் வாய் கொடுத்து பேசுவீங்க? நீங்களாம் எப்படிடா ஓப்பனாக இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்து நிற்பீங்க? உங்களால் எப்படி நீங்களாம் எதுக்கு நீங்களாம் ஃபியூச்சர்னால கல்யாணமே பண்ணாதீங்க. உங்கள் பிரச்சனையை உங்களால் பார்த்துக்க முடியாது. உங்களால் ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணவே முடியாது.
அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வீக்காக தான் இருக்கீங்க நீங்கள். நம்மளுக்கு வந்து உடம்புல பலம் இருக்கோ இல்லையோ, மனசுல பலம் இருக்கணும். அந்த பலங்கிறது உங்களுக்கு எவனுக்குமே கிடையாது. இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத, 50,000 8,000 கட்டிட்டு இந்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனையை ஃபேஸும் பண்ணாமல் அதை எதிர்த்து நிற்காதவங்க நீங்கள் எல்லாருமே என்ன பொறுத்த யூஸ்லெஸ் ஃபெலோஸ். உங்களால் ஒரு குடும்பத்தை உங்களால் ரன் பண்ணவே முடியாது. நீங்களாம் அப்படியே வந்து பூமிக்கு பாரமா எந்த ஒரு பிரச்சனைக்குமே உங்களால் குரல் கொடுக்குமோ அப்படியே ஒதுங்கி நிற்கிறதுக்கு தான் நீங்களா லாய்க்கு. உங்களுக்காக இந்த கொஸ்டின்ஸ் இதையும் வந்து இந்த அசாட்டை பற்றி நான் பேசி வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஏன்னா நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நீங்களே வந்து அதை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாதப்போ நான் எதுக்கு அதை பண்ணணும்? நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அசாட்னு ஒரு சப்போஸ் வந்து லைட்டாக கூட டவுட் வந்துச்சுன்னா யூடியூப்ல பார்த்துட்டு அந்த 3 நாள் எஸ்கேப் ஆகிறாங்க பாரு. சப்போஸ் மாற்றத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் என்னோட வீடியோ. உங்களுக்கெல்லாம் என்னோட வீடியோ கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து நான் இந்த ஹெல்ப்பும் நான் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி பண்ண சொன்னேன், நீ அவனும் பண்ணவும் இல்லை. டிஸ்கவுர்க்கில் நான் சொன்னேன், நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி அவங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆச்சு. நான் அதை பற்றி வெளியே எக்ஸ்போஸும் பண்ணவும் கிடையாது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சதா இல்லையா அது வரைக்கும் போதும். பட் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுவே உங்களுக்கு புரியல. பாதிக்கப்பட்டது யாரை எதிர்த்து நிற்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ஆதார் கார்டை நம்ம வாங்கி வச்சு அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் உங்களோட நாலேஜ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட பிரச்சனையை நான் தலையிட மாட்டேன். உங்களோட பிரச்சனை நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். நீங்க அதை எதிர்த்து நின்னா மட்டும்தான் இந்த கம்பெனி போறதும் ரன் ஆகுறதும் டெவலப் ஆகுறதும் இருக்கு. இப்போ இந்த கம்பெனி எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண மைம் கோபி, இன்னும் ஒரு சில செலிபிரிட்டிஸ் இவங்களெல்லாம் வச்சு பயங்கரமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் உங்களோட ரத்தத்துலேருந்து வந்து உங்க ரத்தம் இல்லை. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சம்பாரிச்ச 10 பைசாவும் எவனும் இங்கே உள்ளே போட கிடையாது. எல்லாம் உங்கள் பெற்றவங்க சம்பாரிச்ச பணம் தான் அது. பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு என்னன்னே தெரியாமல் ஏதோ பையன் ஏதோ நல்லது பண்ண போகிறான், நான் படிக்க போகிறான், இல்லைன்னா வேலைக்கு போகிறான், அவனுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி தூக்கி கொடுத்த பணம். இது எதுவும் உங்களோட பணம் கிடையாது. உங்களோட பணமாக இருந்ததுன்னா அதோட வழி தெரியும். உங்களுக்கு பெற்றவங்களோட பணம் தான், உங்களுக்கெல்லாம் இங்கே வழி தெரிய போகுது. ஸோ அவனுங்க அதை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. அது உங்களுக்கு புரியறதே இல்லை. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரான்ச்சுக்கு 200 400 பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட எப்படியோ ஒரு 100 பேர்கிட்டையாவது அந்த 2000 வசூல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்கவங்ககிட்ட ஒரு 1000 வசூல் பண்ணிடுறாங்க. அவங்க லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஓப்பனாக சொல்ல போனால் பிளான் பண்ணி பண்ணுற திருட்டு தான். டோட்டலாக அவங்கள திருட்டு கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இன்னொன்று, இவங்களை பற்றி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து இதை பற்றி வீடியோ போட்டேன். எனக்கு வந்து நான் வந்து பர்சனலாக இவங்ககிட்ட பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க இல்லவே இல்லை. எனக்கு அசாட்னா யாருன்னே தெரியும், என்னோட ஃபாலோவர்ஸ் சொல்லி தான் தெரியும். நானே வந்து இவ்வளோ ஓப்பனாக பேசும்போது ஏன் நீங்கள் பாதிக்கப்பட்டு வெளியே வந்து ஓப்பனாக பேச மாட்டேறீங்க? ஏன் யாராவது ஒரு இன்ஸ்டாகிராம் ரிலீஸ் போடலாமே, ஏன் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல யாராவது போடலாமே? அது இன்னொன்று வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்க, ஏ2டி இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு. அவர் எதுக்குடா எடுக்கணும்? நீங்க பண்ணுங்கடா. நீங்க பண்றவங்களே ஒரு ஓப்பனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ஸோ இல்லை யூடியூபர்ஸோ வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக இன்னும் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் யாரும் கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பர்சனலாகவும் பிரச்சனை இருக்கும், தனியாகவும் ப்ராப்ளம் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்கேம் பற்றி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவரே மன உளைச்சல் ஆயாச்சு. நானும் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே இருக்கும். நிறைய பேர்கிட்ட நான் விக்டிம்ஸ்ட சில பேசும்போது அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது எனக்கே வந்து டோட்டலாகவே மைண்ட் அப்செட்டாகவே இருக்கும் 2-3 நாளைக்கு. அது எனக்கு என்ன, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து வீடியோஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். இன்னும் நிறைய கேட்டகரிஸில் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகும். இதில் வந்து நான் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் சூப்பர் ஹீரோவோ நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் போட்ட வீடியோக்கு ஒரு 4-5 பேர் வந்து எதுவும் பிரச்சனையில் மாட்டாமல் தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து நாளைக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் போய் நிற்க முடியும். இல்லை அப்படின்னு நீங்களே கல்யாணமே பண்ணி அது இப்படியே தனியாகவே ஒண்டிக்கிட்டே இருந்துக்கோங்க. ஜாலியாக சுற்றுறீங்களா சுற்றிட்டு போங்க. பெற்றவங்க உயிரோட்டக்கார காசு கொடுங்கனா பிடிக்கிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவில் வேறு இன்னும் டீட்டெயில்ஸாக ஏதாவது சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி அசாட்டை பற்றி ஏகப்பட்ட அடி அடிச்சாச்சு. இதுக்கும் மேலே எனக்கு அசாட்டை பற்றி போடுறதுக்கு வீடியோன்னு ஒன்றுமே இல்லவே இல்லை. எல்லா வீடியோஸில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டாச்சு. என்ன இப்போ ரொம்ப டெவலப் ஆயாச்சு. எனக்கு அதை டெவலப் ஆகிறத பற்றி வந்து பெருசாக கவலையும் எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் அந்த 2000 மட்டும் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப்பாக இருக்கேன்ல. அதாவது 2000 மேலே லாஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்னை டக்கு நாங்கள் வந்து 3 நாளுக்குள்ளே என்னோட வீடியோஸ் யூடியூப் சர்ச் பண்ணி என்னோட மட்டும்தான் வருது. ஏன்னா எவனுமே போட மாட்டான். ஏதோ 1-2 சின்ன யூடியூபர்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் யாரும் போடுறதில்லை. அவங்க அட்லீஸ்ட் தப்பிக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு போதும். ஒரு சில பேர் முன்னாடியே தப்பிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கம்பெனி நேமை சர்ச் பண்ணி அதில் ஏதாவது வீடியோ கிடச்சிருந்தேன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த திருப்தி எனக்கு போதும். உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிற எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. நான் என்ன ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் பண்ணால் உங்களோட பிரச்சனை நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கடுப்பாக இருக்கலாம். திட்டுறாங்க, திட்டிட்டு போங்க. டெய்லி திட்டு வாங்குறது தான். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அசாட்டில் இருக்கவங்களாம் திட்டிட்டு தான் இருக்கான்.
அதெல்லாம் அந்த இந்த காதில் வாங்கி அந்த காதில் நான் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி நான் படிக்கவே மாட்டேன், அது வேறு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வெறுப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை.